மதுரை இல்ல, சித்தூர் இல்ல, ஆந்திரால, தெலங்கானா இல்ல. தப்பிச்சு அடிக்க கூடாது. உன்னை தேடி வந்து சரிச்சிட வேண்டாம். வாடா. நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. கவின் ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஆமாம், செம்ம ஆக்டிங், கண்டிப்பாக ஹிட் ஆகும் படம். ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் நம்புறேன். ஆமாம், டாடா என் ஃபேவரட் லிஸ்ட்டில் இப்போ வந்துருச்சு. கண்டிப்பாக எந்த படமும் வந்துடும். கவின் சூப்பர் ஆக்டிங். மியூசிக் செம்மையாக இருக்குது, சூப்பர். வாழ்க்கையில் எப்படி முன்னேறது, லைக் மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அப்வியஸ்லி மாஸ் மாஸ். இப்போது இந்த படம் வந்து இப்போது கவின் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காரு. அவர் வந்து அடுத்த எஸ்கேவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அடுத்த எஸ்கே இப்போதைக்கு எஸ்கே தான். அடுத்த எஸ்கே பார்க்கலாம். இப்போது ஒரு பசங்க எப்படி லைஃப்பில் முன்னேறாங்கன்றதுல இருக்குது. இப்போது சில பேர்லாம் வந்து சினிமாவில் எப்படி முன்னேறணும்னு நினைப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து இதை படத்தை பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு நல்ல மூவி, நல்ல எல்லோரும் எதிர்பார்க்குறோம். சீக்கிரம் வந்தால் சூப்பராக இருக்கும். ஆக்டிங் வைஸ் பங்கமாக பண்ணியிருக்காரு ப்ரோ, ஒரு வேறு லெவலு. அதாவது எப்படின்னா ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து எப்படி வரலான்றதை வந்து காமிச்சிருக்காரு. ஒரு ஃபேமிலியோ ஒரு லவ்வோ நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் ட்ரெய்லரே இன்னும் ஈகராக இருக்குது. அப்படிங்களா ப்ரோ? கவின்னாலே எல்லாருக்கும் ஃபேவரெட்டு. அவர்கிட்ட வருமா? சூப்பராக இருக்காண்ணா. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறையா அவங்களோட லைஃப்பை பற்றி ஒரு மோட்டிவேஷன் வேணும். அது வந்து இப்போ வந்து எந்த ஒரு ஆக்டர்ஸுமே அது மாதிரி நடிக்கிறதில்ல. எல்லாம் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபேன்ஸில் வந்து நம்மளாம் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் நிறையா மிஸ் பண்ணுறாங்க, அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலில் எப்படி மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு. இந்த விஷயத்தில் வந்து கவின் ப்ரோ ரொம்ப பாராட்டலாம். ஏன்னா அவர் வந்து செலெக்ஷனே வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி ஒரு இடத்துல கீழே இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி எழுந்திரிச்சு வரணும், அவங்க லைஃப்பில் எப்படி மோட்டிவேட் ஆகி வரணுங்கிறத கவின் அவரோட படத்தில் வந்து நிறைய காட்டுறாரு. அந்த இதுக்கு முன்னாடி இந்த லிஃப்ட் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு யாருமே பேசலினாலும் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவரை நிறையா பேசுகிறாங்க. ஸோ அவரோட மூவி செலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அவரோட படம் இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமாக ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான ஒரு படம். பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே கவின் அவர் வந்துட்டு நிறையா கெட்டப் போட்டிருக்காரு. அது உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஆக்டிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ட்ரைலரில் ஒவ்வொரு கெட்டப் போட்டிருக்காரு. கெட்டப் எல்லாமே அவருக்கு ஷூட் ஆகிற மாதிரி இருக்குது. அது இந்த மூவி நம்ம ஃபுல் மூவியாக வந்துட்டு பார்த்தோம்னா தெரியும் அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த கெட்டப்லாம் போடுறாரு அப்படிங்கிற ஒரு வெயிட்டான காரணம் வேணும்ல. காரணம் இல்லாமல் மோட்டிவேஷன் அந்த சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றபடி சாதாரண மக்களுக்கெல்லாம் அதில் என்ன மோட்டிவேஷன் இருக்குன்னு தெரில. சினிமாவில் வந்து ஒரு நடிகனாகணும், ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிற பர்சனுக்கு வேணுமா அது மோட்டிவேஷனாக இருக்கலாம். சாதாரண மக்களுக்கு சாதாரணமாக ஒரு ஃபிலிம் தான். யுவன் மியூசிக் குட். கண்டிப்பாக உண்மையிலே நல்லாயிருக்கு. அவரோட அது இல்லாமல் வந்துட்டு எங்களோட தளபதிக்கு வந்துட்டு கோட் படத்துக்கு வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படத்துக்கு நாங்கள் மிகப்பெரிய நல்லா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பயங்கரமாக மியூசிக் போட்டிருப்பார் யுவன். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வந்துட்டார், சரிங்களா. அவர் வந்துட்டு இப்போ வந்து சிஎம் பதவிக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு தளபதியோட இடத்துக்கு மினி தளபதியாக போய் அவர் இப்போ ப்ரொமோட் ஆகி உட்காந்துருவார். அப்போ சிவகார்த்திகேயன் அவரோட இடம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு காலியாக தான் இருக்கும். அந்த இடத்த கண்டிப்பாக கவின் போய் உட்காந்துருவார். சூப்பர், நல்லா ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கான ஒரு தீனிக்கான படம் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு எப்படி ஒரு ஆக்டர் வந்து ஃபார்ம் ஆகிறான், எப்படியும் வந்து ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மிங் இதுவாக இருக்கும்னு நினைக்கிற படம் வந்து. சாங்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ஓகே ஒரு ஆவரேஜாக மயிலாக போட்டிருக்காரு. மற்றபடி அவரோட பர்ஃபார்மன்ஸ் ட்ரைலரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இம்பாக்டாக கொடுத்துச்சு. ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு ஆக்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. அதனால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா நிறைய இருக்கும் அதுதான் நினைக்கிறேன். எல்லாரும் எல்லாமே இல்லான்னு எடுக்கிறாரு. இப்போ பியா காதல் ஒரு ஏற்கனவே லவ் பத்தை வந்து டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி வந்து எடுத்து கொடுத்தாரு. சரி, இப்போ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஹரிஷ் கல்யாண் தான் படம் வேண்டியது ஆக்சுவலி பார்த்தேன் வந்து அவர் வந்து தெரியல ஏன் போயிட்டாரு. பரவாயில்ல, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் கவின்காக ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். எந்த அளவுக்கு அவரோட இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
நல்லா பண்ணியிருக்கேன். நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு இம்பாக்டாக தான் இருந்துச்சு அந்த ட்ரைலர் வந்து. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நச்சிருந்தார், ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு, ஒரு நிறைய டைலாக்லாம் நல்லா எமோஷ்னலாக எழுதியிருக்காரு. மியூசிக் ரொம்ப ஆவரேஜாக போகிறார் யுவன் சங்கர் ராஜா, அவர் என்னன்னு தெரில. அவர் இதை பற்றியும் ரொம்ப ஆவரேஜாக போகிறார். கோட்டு கூட சரியாக போட மாட்டார். யுவன் சங்கரை பார்ப்போம், எனக்கு இப்போ தேட்டரில் எப்படி இருக்குமோ இல்லைன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆவரேஜாக இருந்துச்சுங்க. ஏன்னா கோட் பற்றியாக இருப்பேன் சார், நல்லாவே பண்ணல. கோட்டில் வந்து இதுலேயும் நான் மாதிரி தான் பண்ணியார். யுவன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல மியூசிக் போடலாம். இல்லைன்னா வேறு யார் மியூசிக்காக இருக்கோ அவங்க இது பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்ல மியூசிக் டேரக்டர் இருக்காங்க. லியோனி ஜேம்ஸ் இருக்கார், ஷான் அவர் அப்ரோச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.